காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பாடம் 6 என் கற்பனையில் என்ற பாடத்தை படிக்கப் போகிறோம். வாருங்கள், கற்பனையில் உதித்தவற்றை உரையாடலாக காண்போமா? இங்கு நேயன், நிலா இருவரும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் தங்கள் கற்பனையில் தோன்றியவற்றை படமாக வரையப் போகிறார்கள். என்ன படம் வரையப் போகிறார்கள் என்று பார்ப்போமா? நிலா சொல்றா, நேயன், நாம் படம் வரையலாமா? அதற்கு நேயன் சொல்றான், ஓ, வரையலாமே. நிலா சொல்றா, என்ன வரையலாம்? நேயன் சொல்றான், வீடு வரையலாமா? அதுக்கு நிலா சொல்றா, ஆமாம், எனக்கு வீடு வரைய தெரியும், வரையலாம். நேயன் சொல்றான், நிலா, உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் என்று கூறிவிட்டு இருவரும் வரையத் தொடங்குகின்றனர். குழந்தைகளே, இந்த படத்தை பாருங்க. இருவர்களும் தனித்தனியே அமர்ந்து தன் கற்பனையை பயன்படுத்தி படம் வரைகிறார்கள். இவர்கள் என்னென்ன படம் வரைந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? வாங்க. நிலா சொல்றா, என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். அதற்கு நேயன் சொல்றான், என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே. உடனே நிலா சொல்றா, என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே. குழந்தைகளே, மரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? மரங்கள் இருந்தால் நன்றாக காற்று வீசும் அல்லவா? அதற்கு நேயன் சொல்றான், என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். உடனே நிலா சொல்றா, வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். குழந்தைகளே, உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்கும்? உடனே நேயன் சொல்றான், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். நிலா சொல்றா, என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேனே. குழந்தைகளே, உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி வளர்க்கிறீர்களா? யாருக்கெல்லாம் பூனைக்குட்டி பிடிக்கும்? நம்முடைய செல்லப்பிராணி பூனைக்குட்டி. வாங்க. நேயன் சொல்றான், என் வீட்டு தோட்டத்தில் வாத்துகள் இருக்குமே. நிலா சொல்றா, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். யாருக்கெல்லாம் ஊஞ்சல் ஆட பிடிக்கும்? ஊஞ்சல் ஆடினா நல்லா இருக்கும்ல? உடனே நேயன் சொல்றான், என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குமே, நான் அதில் சறுக்கி விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நிலா சொல்கிறா, நான் வரைந்து முடித்து விட்டேன். உடனே நேயன் சொல்கிறான், நானும் வரைந்து விட்டேன். நிலா சொல்கிறா, நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நேயன் சொல்கிறான், உன் வீடும் அழகாக உள்ளது. குழந்தைகளே, இந்த உரையாடலை நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த உரையாடலில் அவர்கள் வீடு வரைந்திருக்கிறார்கள். வீட்டை சுற்றி மரங்கள், மலை, ஆறு மற்றும் பூச்செடிகள், பூனைக்குட்டி, பாத்துகள், ஊஞ்சல், சறுக்கு பலகை ஆகியவற்றையும் இணைத்து வரைந்திருக்கிறார்கள் என்பதை இவர்களுடைய உரையாடலிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். குழந்தைகளே, நாம் இப்பொழுது பாட புத்தகத்தில் பக்கம் எண் 38 உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாருங்க. எது யாருடைய வீடு? கண்டுபிடியுங்கள், எழுதுங்கள். குழந்தைகளே, இரு படங்களையும் உற்று நோக்குங்கள். பாருங்க, முதற் படத்தில் வீடு நீல வண்ணம் பூசப்பட்டுள்ளது. வீட்டின் முன்பு இரு மரங்கள், மரத்தில் ஊஞ்சல் வரையப்பட்டுள்ளது. வீட்டிற்கு பின்புறம் மலை வரையப்பட்டுள்ளது. குழந்தைகளே, சிந்தியுங்க. வீட்டின் முன்புறம் ஒரு பூனைக்குட்டி உள்ளது. குழந்தைகளே,
நினைத்து பாருங்கள், இது யாருடைய படமாக இருக்கும்? நினைவுக்கு வருகிறதா? நிலா. நிலா வரைந்த படம். அப்படியென்றால் இந்த கட்டத்தில் நிலா என்று எழுதுவோம். அடுத்து வாங்க, அடுத்த படத்தை நன்கு பாருங்க. இந்த படத்தில் வீடு மஞ்சள் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. வீட்டிற்கு முன்புறம் வாத்துகள் இருக்கிறது. வீட்டிற்கு அருகில் பூச்செடிகள் உள்ளன. படிக்கட்டில் சறுக்கு பலகை வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் அருகில் ஆறு ஓடுகிறது. இப்பொழுது இது யாருடைய படம் என்று நினைவுக்கு வருகிறதா? சொல்லுங்களே, யாருடைய படம்? நேயன் வரைந்த படம். அப்படி என்றால் இந்த கட்டத்தில் நேயன் என்று எழுதுவோமா? வாங்க. நேயனும் நிலாவும் தாங்கள் வரைந்த படங்களை நினைத்து பார்த்து பெருமிதம் கொள்கின்றனர். நாங்கள் வரைந்த படங்களை பார்த்து எல்லாரும் பாராட்டினார்கள். பெருமையாக இருந்தது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பெருமைப்பட்டிருக்கிறீர்கள்? குழந்தைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்களும் இவ்வாறு படம் வரைந்து பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெற்றிருப்பீர்கள் அல்லவா? அதை நினைத்து பாருங்கள். வாங்க, அடுத்ததுக்கு செல்லலாம். உனக்கு பிடித்ததை நீயும் வரையலாமே. குழந்தைகளே, உங்களுக்கு பிடித்த படத்தை இந்த பகுதியில் வரைந்து அதற்கு ஏற்றாற்போல வண்ணம் தீட்டி மகிழுங்கள். நன்று.